அன்பு மிக்கவர்களே, மதிப்பு, வேல்யூ. ஒருத்தருக்கு நாம எதை வச்சு இன்னைக்கு மதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம்? பணத்தையும் பொருளையும் அவர்கள் வகித்திருக்கின்ற அந்த பதவியை வைத்து தான் இன்று மதிப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மனிதனை எந்த முறையில் நாம் மதிப்பிட்டு கொண்டிருக்கிறோம், வாழ்வில் யாருடைய குணநலங்களை நமது உள்ளத்தில் கொண்டு இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. வேல்யூ ஆஃப் லைஃப். ஒரு மனிதனுக்கு நான் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறேன், அந்த மதிப்பை உணர நாம் வார்த்தையோடு பயணம் செய்வோம். வாங்க. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இறைவனின் வல்லமையான கரம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பு மிக்கவர்களே, மதிப்பு, வேல்யூ அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனதால் ஒன்று என்ற வாக்கியத்தை நாம் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே குழந்தையின் மனமும் இறைவனின் குணமும் ஒன்றுபட்டுத்தான் இருக்கிறது என்று இன்றைய நற்செய்தி உணர்த்துகிறது. அதைத்தான் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14-15 வரை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சிக்கு இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். சரி, சிறு குழந்தையின் மனத்திற்கும் மதிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாக்குறீங்களா? வாழ்க்கையில் இரண்டு வகையான மதிப்பு நிலைகள் இருக்கின்றன. ஒன்று அகமதிப்பு, முகமதிப்பு. கண்ணுக்கு பார்த்தவுடன் தெளிவாக தெரிவது முகமதிப்பு என்று சொல்லுகிறார்கள். கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது அகமதிப்பு. இதை நமது நம்பிக்கையின் கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க முடியும் அன்புமிக்கவர்களே. ஆனா இந்த முகமதிப்பு இடத்துக்கு நேரத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்றால் ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு வீட்டுல டிரைவரா இருக்கிறார்னா அந்த வீட்டுல வேலைக்காரா டிரைவரா இருக்கிறார். ஆனா அவர் வீட்டுக்கு போனா அவருடைய மதிப்பு, அந்த முக மதிப்பு மாறுபடும். கணவரா இருப்பாங்க, இல்ல பிள்ளையா இருப்பாங்க, இல்ல அந்த வீட்டுடைய தலைமை துமத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தந்தையின் மதிப்பு நிலையை கொண்டு இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு முறையும் மனிதனின் மதிப்பு நிலை மாறுவது போல முக மதிப்பு மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த அகமதிப்பு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நமது உள்ளத்தில், நமது சிந்தனையில் ஒன்றுபட்டு செயல்படுகிறது, அகமதிப்பாக பார்க்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, யூத சமுதாயம் குழந்தைகளின் முக மதிப்பை மட்டும் கண்டனர். அதனால்தான் இயேசுவின் சீடர்கள் குழந்தைகளை முகமதிப்போடு நோக்கி அவர்களை தடுக்கிறார்கள். ஏன் குழந்தைகளுக்கு முகமதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, யூத சட்டத்தின் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட வயது 12 வயதுக்கு மேலத்தான் அவர்கள் அந்த தோரா, அந்த புத்தகத்தை படித்து சட்ட நூல்களை தெரிந்து கொள்ள முடியும். ஆனா இவங்களுக்கெல்லாம் கடவுளை தெரியாது அப்படின்னு இந்த யூத சமுதாயம் குழந்தைகளை தடுத்து வைத்திருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த சீடர்கள் குழந்தைகளை தடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் குணம் வேறுபட்டதாக இருக்கிறது. சீடர்கள் முகமதிப்பை கண்டனர், ஆண்டவர் இயேசு அகமதிப்பை காணுகிறார். குழந்தையின் உள்ளம் வேண்டும் என்று இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். அன்புமிக்கவர்களே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமது செயல்களையும் நமது பொறுப்புணர்களையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். இதன் வழியாக நாம் மற்றவர்களை மனம் திருத்த முடியும் என்று ஆண்டவர் வார்த்தையின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆனால் சீடர்கள் குழந்தைகளை பார்க்கின்ற பார்வை இயேசு மாற்றுவது போல நமது வாழ்க்கையிலும் இந்த முகமதிப்பிற்கும் அகமதிப்பிற்கும் உள்ள இந்த மதிப்பின் உண்மைத்தன்மை உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும் என்று கற்றுத்தரப்படுகிறது. நாம் எல்லோருமே இன்று ஒரு முக்கிய உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது அவருடைய முகமதிப்பை மட்டும் காண்கின்றோமா, அல்லது அவருடைய அகமதிப்பையும் உற்று நோக்குகிறோமா? ஏனென்றால் வெளி அடையாளங்களை கடக்கும் போது தான் நாம் அகமதிப்பை முழுமையாக பெற்றுக் கொள்கிறோம் அன்புமிக்கவர்களே. எனவே நமது வாழ்வில் முற்றிலுமாக இந்த மதிப்பு, முகமதிப்பு, அகமதிப்பு என்ற உண்மை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி 18:10 சொல்லுவது போல, இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள், இவர்களுடைய வானதூதர் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கிறார்கள் என்று. யாரையும் இழிவாக மதிப்பிட வேண்டாம்.
இந்த சீடர்கள் யூத சட்டத்தை வைத்து குழந்தைகளை மதிப்பிடுகிறார்கள். ஆனால் இவர்கள் தான் விண்ணரசுக்கு உரியவர்கள் என்று அவர்களின் அகமதிப்பை கடவுள் உணர்ந்து செயலாற்றுவது போல நாம் ஒருவர் மற்றவருக்கு மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும். பணத்துக்காகவோ பதவிக்காகவோ பட்டத்துக்காகவோ வைத்திருக்கிற செல்வத்தின் மையப்படுத்தி மதிப்புகளை கொடுக்காதீர்கள். அகமதிப்பு, அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ என்னன்னு உணர்ந்து செயலாற்றுங்கள். குழந்தைக்குரிய குணத்தை கொண்டே நாம் செயலாற்றுகின்ற பொழுது நன்மதிப்பு பெறுகிறோம். அன்புமிக்கவர்களே, குடும்பத்திலையும் ஒருவர் மற்றவருக்கு மதிப்பு கொடுங்க. கணவன் மனைவிக்கும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் உங்களது மதிப்பு நிலைகளை உணர்ந்து வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்காமல் உள்ளார்ந்த உள்மனதை, குழந்தையின் எண்ணத்தை கொண்டு செயலாற்றுங்கள். வாழ்வில் ஆசீர் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்விலே மதிப்பு நிலைகளை உணர்ந்து ஒருவர் மற்றவரை மதித்து இந்த அகமதிப்பையும் முகமதிப்பு நிலைகளையும் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் செயலாற்ற எங்கள் குடும்பங்களோடு தங்கி எங்களையும் இறையாட்சிக்கு உட்படுத்த உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட்.